நம்ம அதிசர் பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக இந்த ஆண்டு முழுக்கவே வெளிநாடுகள்ல கார் பந்தயங்கள்ல கலந்து கொண்டாரு. இவர் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5 பந்தயங்கள்ல கலந்து கொண்டிருக்காரு. 5லுமே வெற்றி பெற்று பதக்கங்களையுமே வென்றிருக்காரு. இந்தியாவிற்கே பெருமை சேர்த்துள்ளார் அப்படின்னு தான் சொல்லணும். ரசிகர்கள் முதல் பிரபலங்கள் வரை, ஏன் பிரதமர் முதல் அனைவருமே நம்ம ஏகே அவர்களுக்கு அண்மையில வாழ்த்துக்களையும் தெரிவிச்சாங்க. இதையெல்லாம் தாண்டி இந்த ஆண்டு பத்மபூஷன் விருதையுமே கைப்பற்றி விட்டாரு. அனைத்தையுமே பண்ணிவிட்டு தற்போது சிம்பிளாக ஒரு பைக் ரைட் போயிருக்காரு. அந்த பைக் ரைட்ல எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், வீடியோக்கள் கூட அவ்வப்போது வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, நம்ம அதிசரை சுற்றி எப்போதுமே ஒரு சில சர்ச்சைகள், குற்றச்சாட்டுகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதுவுமே சினிமாக்காரர்கள் சொல்லவே வேண்டாம். அப்படி இவர் மீது ஒரு சில நாட்களாக உள்ள குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேப்டனுடைய மறைவிற்கு வராதது அப்படின்னு பலருமே இவரை தவறாக விமர்சனமுமே பண்ணாங்க. இதனடுத்து பாத்தீங்கன்னா, அப்போது அவருடைய சூழ்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அதன் பிறகு அவர் சொல்லியுமே அவரை யாருமே புரிந்து கொள்ளல. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, நம்ம ஏகே அவர்கள் கேப்டனுடைய குடும்பத்திற்கு மறைமுகமாக மிக பெரிய உதவி ஒன்றை பண்ணிருக்காரு. அது தற்போது வெளியாகி பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அதாவது சண்முக பாண்டியன் நடிப்புல அண்மையில வெளியான படைத்தலைவன் அப்படின்ற திரைப்படம் பல மாதங்களாகவே ரிலீஸ் ஆகாமல் இழுபறியிலேயே இருந்து வந்தது. கிட்டத்தட்ட 3-4 வாட்டி படத்துடைய ரிலீஸ் செய்தி அறிவித்து பின்னர் தள்ளி போகுது அப்படி சொல்லிக் கொண்டே இருந்தாங்க. ஆனா அந்த பிரச்சனையை முடித்து வைத்ததே நம்ம ஏகே அவர்கள் தான். ஏகே அவர்கள் பாத்தீங்கன்னா, அவருடைய மேலாளரான சுரேஷ் சந்திராவிடம் சொல்லி தமிழகத்துல இந்த படத்திற்கு போதிய திரையரங்குகளை ஒதுக்கும்படி சொல்லியிருக்காரு. ஏகே அவர்கள் தான் இந்த உதவியை செய்துள்ளார் அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.